பாக்கியம் ஆசிரியர். அவர் நகருக்கு வெளியே ஒரு இடம் வாங்கி ஒரு சின்ன வீட்டை போட்டு மனைவி பிள்ளைகளோட வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறார். வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு தோட்டம், காய்கறிகள், பழங்கள், அவருக்கு நேரம் போகும் அப்படி இருந்துச்சு. நல்லா ஓராண்டு சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு ஆண்டு கழிச்சு இன்னொருத்தன் பக்கத்தில் வீட்டை கட்டினான். கட்டினிலேருந்து இவருக்கு தொல்லை தாங்க முடியல. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா இருக்காரா வாத்தியார், நல்லா அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இவனுக்கு தாங்க முடியல. ஏன்னா ஒருத்தர் நல்லா இருந்தால் என்ன ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லை, ஒருத்தர் இவரை எப்படியாவது தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த பக்கத்தில் வீட்டில் குடியமர்ந்தவர் சந்திரன் அவர் என்ன பண்ணுறாரு, குப்பை ஒவ்வொரு நாள் வீட்டை பெருக்கி குப்பையெல்லாம் தூக்கி அவர் வீட்டு மேலே போட்டுறது. இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இவரும் பொறுத்து இருக்கிறார். பாக்கியம் வாத்தியார் பொறுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் இவர் சந்திரன் குப்பை தொட்டியை அவர் வீட்டு வாசல் முன்னால் கொண்டு வச்சுட்டு போயிட்டார். இவர் பாக்கியம் வாத்தியார் காலையில் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா குப்பை தொட்டி. என்ன பண்ணார், நேரே அதை எடுத்து கொண்டு போனார். பின்னால் கொட்டிட்டு நல்லா அதை கழுவி தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணி வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காய்கறி தோட்டம் இருக்குல்ல, காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் போட்டு நிறைச்சிட்டு கொண்டு போகிறார். சந்திரன் வீட்டுக்கு கொண்டு போய் கதவை தட்டி, இந்தாங்க ஐயா உங்கள் குப்பை தொட்டியை மறந்து வச்சுட்டு வந்தீங்க. உள்ளே பார்க்குறாரு, நான் குப்பையெல்லாம் வச்சேன், நீங்கள் அதுக்கு பதில் பழம் காய்கறிலாம் தந்திருக்கீங்களே. ஐயா நான் இவ்வளோ நாள் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. நண்பர்களாக மாறிவிட்டார்கள். இதுதான் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இதுதான் திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துவை அணிந்து கொண்டு விழிப்பாகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இதைத்தான். நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அந்த ஆண்டவர் இயேசுவையே நாம் அணிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். பார்த்தீங்களா, தீமைக்கு பதில் தீமை செய்ய வேண்டாம், எப்பொழுது நன்மையே. அதுதான் விழிப்பாக இருந்து ஆயத்தமாக இருந்து ஆண்டவரை அணிந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய பிறப்பை எதிர்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பண்பு. இதே போல் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தீமை நாட வேண்டாம், நன்மை தேடுவோம். பழிக்கு பழி வாங்க வேண்டாம், தீமைக்கு பதில் தீமை கைமாறு வாங்க வேண்டாம். நம்மோடு சகோதர சகோதரர்களோடு சகஜமாக பழகி நிறைவான ஒரு வாழ்வோம். அப்படின்னா தான் அவர் நம்மோடு தங்குவார். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்து பிறப்பு. அவர் நம்மகிட்ட பிறக்கணும், நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் இதுதான் ஒரு வழியாக இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 3:10. புதிய மனித